வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் டிடெக்டிவ் உஜ்வாலன். மலையாள திரைப்படம். பேசிக்காக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் ஓடிடியில் அவைலபிலிட்டியாக இருக்குங்க. இது இந்திரனில் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட டைரக்ஷனில் தியான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். படத்தோட ஒன்லைனே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஒரு அமைதியான கிராமம், அங்கே சின்ன சின்ன திருட்டு வழக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம ஹீரோவான டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாருங்க. இப்படி அமைதியாக போயிட்டு இருக்கிற இந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு பெரிய குற்றமான ஒரு கொலை நடக்குது. அது அங்கே உள்ள போலீஸாலே அதை கண்டுபிடிக்க முடியல. உடனே அவங்க நம்ம டிடெக்டிவ் ஹீரோட்ட அவங்க உதவி ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு நம்ம ஹீரோவும், அந்த கொலையை கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபைனலாக கேஸ் என்ன ஆகுதுன்னா ஹையர் போலீஸ் ஆஃபீஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஹையர் போலீஸர் ஆஃபீஸர் நம்ம அந்த வில்லேஜுக்கு வராரு. அவர் வந்த பிறகு நம்ம ஹீரோக்கும் அவருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை சச்சரவு நடக்குதுங்க. ஸோ ஃபைனலாக இந்த கொலை கண்டுபிடிச்சாங்களா, யார் இந்த கொலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த படத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, படத்தில் எங்கேயுமே தேவையில்லாத சீனே வைக்கலைங்க. திரைக்கதைக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு சீனுமே இந்த படத்தில் வராது. அதனால தான் இந்த படம் ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டாக நமக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. அதே போல் இந்த படத்துக்குள்ள அவங்க ஃபைனலாக இந்த கொலை ஏன் நடக்குது, திரும்ப திரும்ப ஏன் நடக்குதுன்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த ரீசன் ரொம்ப அக்செப்டபுளாக இருந்துச்சுங்க. அது என்னமோ தெரியல, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி த்ரில்லர் மூவி எடுக்கிறதுக்கு வேறு ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொன்று, அவங்களுக்கு த்ரில்லர் மூவி எடுக்கலைன்னா தூக்கம் வராது போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தை சுவாரஸ்யமாக எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் அவைலபிலிட்டியாக இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.